வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 2 கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் பின்னாடி இருக்கக்கூடிய புத்தக வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். பக்கம் 26 இருக்குது. மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். முதல்ல பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? காரணமாகின்றது என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. காரணமாகின்ற அந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்? காரண கூட்டல் மாகின்றதுன்னு பிரிக்கலாமா, இல்லை காரண கூட்டல் ஆகின்றதுன்னு பிரிக்கலாமா? காரணம் கூட்டல் மாகின்றது. பாருங்க, காரணம் கூட்டல் ஆகின்றதுன்னு தான் பிரிக்கணும். சரிங்களா? இம்மு கூட்டல் ஆ தான் வந்து மாவாக மாறும். சரி, அடுத்து பாருங்க, எள்ளுவர் இச்சொல்லுக்குரிய பொருள். எள்ளுவர் இச்சொல்லுக்குரிய பொருள் வந்து என்னன்னா இகழ்வர். என்னது? இகழ்வர். பொருள் கூட்டல் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. இந்த இல்லு வந்து இட்டா மாறும், பொருட்செல்வம். சரிங்களா? என்னமா மாறும்? இல்லு வந்து இட்டாக மாறும், பொருட்செல்வம். பொருள் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பொருட்செல்வம். அடுத்து பாருங்க, 4வது கேள்வி, பகுத்து கூட்டல் அறிய என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. பகுத்தறிய. தூ கூட்டல்லாம் அந்த ஒவ்வொரு மறைஞ்சி இத்து கூட்டலா தான் சொல்லிட்டு மாறும். பகுத்தறிய. என்னது? பகுத்தறிய. அடுத்து ஆ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. பழமை கூட்டல் மொழி. அதை சேர்த்து எழுதும்போது பழமொழியின் மை விகிதி மறைஞ்சி இந்த ஐ வந்து லகரமாக மாறும். பழமை கூட்டல் மொழி பழமொழி, நன்மை கூட்டல் வழி நல்வழி. சரிங்களா? அடுத்தது கீழ்காணும் சொல்லை பிரித்து எழுதுக. தொலைக்காட்சி எப்படி பிரிக்கலாம்னா, தொலைக்காட்சி தொலை கூட்டல் காட்சின்னு பிரிக்கலாம். அடுத்து தொடரை முழுமையாக்குக. கேடில் விழிச்செல்வம் கல்வி. திருக்குறளில் வரும் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. அதுதான் வந்து இது கேடில் விழிச்செல்வம் கல்வி. அதுக்கு இரண்டாவது, கற்றவருக்கு டேஸ் இடமெல்லாம் சிறப்புனா சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவருக்கு எங்க சிறப்பு கிடைக்கும்? சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்தது பாருங்க, கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார்? கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார்? யார் கலர் நிலத்துக்கு ஒப்பாவர்? கல்வி அறிவு இல்லாதவர். யாரு? கல்வி அறிவு இல்லாதவர் கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் ஆவர். யார் கலர் நிலத்துக்கு ஒப்பாவர்? கல்வி அறிவு. யார் படிக்கலையோ, யார் கல்வி அறிவு இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் வந்து கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் ஆவர். அடுத்து, கல்வரால் கவர்ந்து செல்ல முடியாதது எது? கல்வரால் கவர்ந்து செல்ல முடியாதது கல்வி. சரிங்களா? நம்ம கிட்ட இருக்க பணத்தை வந்து திருடர்கள் கவர்ந்து செல்லலாம், ஆனா கல்வியை மட்டும் யாராலையும் திருடவே முடியாது. சரிங்களா? யாராலையும் கவர்ந்து செல்ல முடியாத ஒரு பொருள் என்னன்னா கல்வி தான். பொருட்செல்வமே தேவை என்பதற்கு காரணம் எழுதுக. பக்கம் 24 இருக்கு. பக்கம் 24 இங்க இருக்கு பாருங்க. பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாது. கல்வி, இங்க பாருங்க, கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும். அதாவது பணம் எதுக்கு தேவைப்படும்? நம்ம கல்வி கற்கணும்னா கூட அதுக்கு பணம் தேவைப்படும். பொருட்செல்வம் என்றால் நம்மளோட அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும். இதுதான் வந்து 3வது கேள்வி, அதாவது பொருட்செல்வத்தினுடைய தேவை. அடுத்து 4வது கேள்வி, கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறும் காரணங்களை சொந்த நடையில் எழுதுக. அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் 25 இருக்கு. இதனுங்க நம்ம எடுத்து எழுதிக்கலாம். என்னது? கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். பொருட்செல்வம் நிலையில்லாது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது. கல்வர்கள் கவர்ந்து செல்லக்கூடியது. கல்வி செல்வமே பயன் தருவது. அப்படின்னு சொல்லிட்டு நாம 4வது கேள்விக்கு பதில் எழுதிக்கலாம். சொந்த நடையில் தான் எழுத சொல்லியிருக்காங்க, ஆனால் இந்த பதிலையும் நம்ம வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். பொருட்செல்வம் நிலையில்லாதது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறைந்துவிடும். கல்வர்கள் கவர்ந்து செல்வார்கள், ஆனால் கல்வி செல்வமே என்றென்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி செல்வமே பயன் தருவதுன்னு சொல்லிட்டு இந்த பகுதியை வந்து 4வது கேள்விக்கு பதிலாக குறித்து கொள்ளுங்கள். அடுத்து சிந்தனை வேணா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எவ்வாறு? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எவ்வாறு சிந்தனை வேணா சொந்தமாக நாமளே யோசிச்சு எழுதணும். கற்றோருக்கு படித்தவர்களுக்கு எங்கே போனாலும் சிறப்பு தான். அவங்க வந்து அறிவாக பேசுவாங்க, அவங்க சரியான முடிவு எடுப்பாங்க அப்படின்றது மக்கள் வந்து எல்லாருமே வந்து நம்புவாங்க. கற்றோருக்கு வந்து எப்படின்னா, கற்றவர்கள் வந்து அவங்க அறிவாக இருப்பாங்க, அவர்கள் எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கும், அவர்கள் பேசுகிற பேச்சு தெளிவாக இருக்கும், அவர்கள் யாருக்கும் தீமை செய்ய மாட்டார்கள், எதையுமே புரிஞ்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து மக்கள் மனதில் இருக்குது. அது வந்து உங்களோட சொந்த நடையில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றதை பற்றி எழுதுங்க. அடுத்து பாருங்க, உரிய தமிழ் சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மாற்றி எழுதுக. இங்கே ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு. ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைத்தது. அதுக்கு ஹேண்ட் ரைட்டிங்னா அதுக்கு தமிழில் வேணா கையெழுத்து போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது.
அதுக்கப்புறங்க ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது. அதுக்கு ஃபர்ஸ்ட்ன்றது முதல், பீரியட் வகுப்பு தமிழ் பாடம் நடந்தது. முதல் வகுப்பு தமிழ் பாடம் நடந்தது. நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். டிராயிங்னா என்னது? வரைபட புத்தகம். சரிங்களா? நான் வரைபட புத்தகத்தில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன். நான் வரைபட புத்தகத்தில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன். அவ்வளோதான். கல்வி செல்வம் பொருட்செல்வம் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் முடிந்தது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.